இப்போ மெயின் பார்ட்டுக்கு வரேன். இது மத்ததெல்லாம் கூட காய்கறி அப்டின்னா, எங்களால இப்போ சாதா விவசாயி ஆகட்டும், இல்ல சின்ன இதில இருக்கவங்கலாம் மார்க்கெட் பண்ண முடியும். ட்ரேடர் இருக்காங்க, எப்படியாச்சும் குடுத்துருவோம். இப்போ இந்த மாரி பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு போடுறோம்னா, கண்டிப்பா ப்ராபப்ளி இது தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் தான் நாங்க விக்க முடியும். நாம என்ன பண்றோம்னா, நம்மளோட ஓன் பிராண்ட்லயே பண்றோம். ஸோ நாமளே சப்ளை பண்றோம். நாமளே வந்து மத்த B2B குடுக்குறோம். D2Cயும் குடுக்குறோம். டைரக்ட் டு கன்சியூமர் குடுக்குறோம். கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனலுக்கு வணக்கம். போன வீடியோவில் பன்மயம் ஃபார்ம்ஸோடைய ட்ராபிக்கல் ஃபுட் ஃபாரஸ்ட் மற்றும் அவருடைய நர்சரி பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு பொள்ளாச்சியில் அவருடைய ஃபார்மில் பேஷன் ஃப்ரூட் போட்டிருக்காரு. இந்த பேஷன் ஃப்ரூட்டில் என்னென்ன மாதிரி சவால்கள் இருக்குது, இந்த பேஷன் ஃப்ரூட்டை எப்படி மார்க்கெட் பண்ணுறாருன்னு இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேஷன் ஃப்ரூட் இது மேல எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு? இதை எப்படி இங்க பொள்ளாச்சியில ப்ராபப்ளி இந்த பெல்ட்ல ப்ராபப்ளி நீங்க தான் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்க எப்படி இதை வளர்க்கணும்னு உங்களுக்கு ஆசை வந்துச்சு? இது வந்து ஒரு 90 சென்ட்டுங்க இந்த ஏரியா. இதில் வந்து ஃபஸ்ட்டு நாம வந்து பாவாவை தான் போட்டிருந்தோம். இந்த ஏரியாவே ஃபுல்லாகவே பந்தல் ஆயிடுச்சு. ஏன்னா தென்னை மரம் ஃபுல்லாக போனதுனால எல்லாரும் மாற்றுப்பயிராக எல்லாருமே பந்தலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. நாங்களும் அதே ரோட்டில் பந்தலுக்கு போனோம். பந்தலில் போயிட்டு நம்ம வந்து பாவை பண்ணோம். பாவை பண்ணும்போது நம்மளுக்கு அதில் கிடைச்ச அனுபவம் என்னென்னா, இது ரொம்ப மருந்து அதிகம் அடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. நிறைய மருந்து, நிறைய ஃபெர்டிலைசர். அதே மாதிரி இந்த மார்க்கெட் வந்து நாம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நாம் மற்ற பழங்கள்லாம் நாமளே நம்ம பிராண்டில் விற்கிறனால, ஏன் பல வகையில் ஒரு கொடின்னு அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பேஷன் ஃப்ரூட்டு கண்ணில் தட்டுப்படுச்சு. இதெல்லாம் தேனி அந்த சைடெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. கேரளா, வயநாடெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஊருக்கு வருமாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ நாம் என்ன பண்ணோம், ஒரு 10 சென்ட் இடத்துல ஆல்ரெடி ஒரு சின்ன பந்தல் ஒன்று இருக்குது. அதில் போட்டு ஒரு வருஷம் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா வந்துச்சு. அதுலேருந்து எங்களால் நாமளே பிராண்ட் பண்ணுறதுனால நம்மளால் கொடுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதனால் இப்போ அந்த பந்தல் பாவையை விட்டுட்டு இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து ஒரு வருஷமாக இந்த க்ராப் இருக்குங்க. இந்த பேஷன் ஃப்ரூட்டோட கேரக்டர் எப்படின்னா, நம்ம ஏரியாவுக்கு வருமானு தெரியாமல் தான் பண்ணோம். பட் இந்த ஏரியாவுக்கு நல்லாவே வருது. அதை நான் ஷுவராக சொல்கிறேன். நல்லா வருது. ஆனால் இதில் சிக்கல்கள் இருக்குது. அதாவது நம்மளுக்கு ஸ்பேஸிங் ரொம்ப முக்கியம். இது 20க்கு 10 வச்சுருக்கேன். ஸோ இதுவே கொஞ்சம் பக்கம்தான். அதே மாதிரி இதில் வர்ற ஃபங்கல் டிசீசஸ்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன் பிரச்சனை, லீஃபில் வர பிரச்சனை, இதெல்லாம் நாம் கொஞ்சம் இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் இதுக்கான SOP நாங்கள் இன்னும் ரெடி பண்ணல. பட் இதெல்லாம் ரெடி பண்ணும்போது நம்மளால் வந்து இது ஒரு ஃபார்மருக்கு நம்மளால் சஜஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா எங்கள் ஊர் ஃபார்மருக்கே ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு 500 ஏக்கர் பந்தல் இருக்குது எங்கள் ஊரை சுற்றியே. ஸோ ஒரு ஃபார்மர் இன்ட்ரெஸ்டடாக வந்தால் நாம் வந்து அவங்களுக்கு இதை நம்ம கல்டிவேட் பண்ணுற சாப்ளிங்லேருந்து நம்ம நர்சரியில் எடுத்து கொடுக்கணும். ஓகே, ஸோ நாமளே சாப்ளிங் பண்ணுறோம். ஸோ நர்சரியிலேருந்து எடுத்து கொடுத்து நோ ஹவுஸ் எல்லாம் சொல்லி தந்து நாமளே பைபேக்கும் வாங்கிக்கிறோம். ஓகே, ஸோ அதுவும் ஃபேர் ப்ரைஸில் வாங்குகிறோம். மார்க்கெட்டோட அதிகம் ப்ரைஸ் கொடுத்தா வாங்குகிறோம். அது நம்மளோட அசோசியேட்டான ஃபார்மர்ஸ் கிட்ட மட்டும்தான். ஏன்னா எங்களுக்கு சப்ளை டிமாண்ட் ரெண்டும் மேட்ச் பண்ணி தான் எங்களாலேயே பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு இருக்கிற டிமாண்டுக்கு தேவைங்கிற அளவுக்கு நாங்கள் சப்ளை மட்டும் எங்களோட ஃபீல்டு இல்லாமல் மற்ற ஃபீல்ட்லையும் கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம். ஓகே, இதை எப்படி பயிர் பண்ணுறது? எவ்வளோ கேப்பில்? இப்போ 10 அடி 20 அடி ரோ டு ரோ 20 அடிங்க. பிளான்ட் டு பிளான்ட் 10 அடி விட்டுருக்கோம். இதுவே பக்கம் ஆக்சுவலாக. இதுவே பக்கம். ஆமாம். ஏன்னா இந்த 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 பிளான்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்குங்கிறாங்க. நாங்கள் கவாத்து பண்ணல. கவாத்து பண்ணால் இன்னும் நல்லா வருங்கிறாங்க. ஸோ எங்களுக்கு இந்த சம்மர் வரைக்கும் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கவாத்து பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறோம். ஸோ ஒரு தடவை பிளான் பண்ணால் 3 வருஷம் வச்சுக்க முடியும். நாங்கள் 2 வருஷம் இதை எதிர்பார்க்குறோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை அழிச்சிட்டு புதுசு போடுறோமா இல்லையாங்கிறது இனிமேல் தான் முடிவு பண்ணணும். பட் ஒரு வருஷமாக நல்லா இருக்குது. நம்மளுக்கு சில குறைகள் வந்துச்சு, சில டைபேக்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் இன்னும் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். சூடோமோனாஸ் இதெல்லாம் ரெகுலராக ஒரு ரொட்டீன் ஒரு சார்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் அது செட் ஆகி எங்களுக்கு இன்னொரு சைக்கிள் எங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா அப்புறம் அதை ஃபார்மருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸில் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ ஒரு பந்தலும் வந்து 2-3 வருஷத்துக்கு தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்காக போடுறது பெட்டர் இல்லைங்களா? இது வந்து நம்ம கல் பந்தல் போட்டிருக்கோம். நார்மலாக குச்சியில் மட்டுமே பந்தல் போடுவாங்க. இங்கே நம்ம ஏரியா ஃபுல்லாகவே கல்லில் தான் பந்தல் போடுறாங்க. ஸோ ஒரு 10 அடிக்கு ஒரு கல் அவுட்டரில் இருக்கும். உள்ளே வந்து 30 அடிக்கு ஒரு கல் உள்ளே வச்சுருப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் கேஜ்லேருந்து எல்லாமே ஹெவியாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போடும்போதே எங்களுக்கு வந்து பேஷன் ஃப்ரூட் மைண்டில் இருந்துச்சு ஆக்சுவலாக. சரி பாவையை பார்த்துட்டு அப்புறம் பேஷன் ஃப்ரூட் போடலான்னு போட்டால் அதனால் நாங்கள் கொஞ்சம் ஹெவியாகவே போட்டனால இந்த வெயிட் தாங்குது. இல்லாட்டி இது நல்லா நாங்கள் ஸ்ட்ராங்காக போடணும். கண்டிப்பாக பேஷன் ஃப்ரூட் பண்ணுற மாதிரி இருந்தால் பந்தல் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். கம்பியிலேருந்து எல்லாமே கொஞ்சம் கேஜ் அதிகமாக போடணும். இதுக்கு எப்படி தண்ணி வந்து உங்களுக்கு 2 நாளைக்கு ஒருக்கா நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக தண்ணி அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு க்ராப்பு. ஏன்னா இது வாட்டர் கண்டென்ட் இருக்கிற க்ராப்னால தண்ணி அதிகம் இதுக்கு தேவைப்படும். நம்ம ரைஸ்டு பெட்டு போட்டிருக்கோம். 2 லேட்ரல் வந்து 2 சைடு விட்டுருக்கோம். இதுலேயே நாங்கள் இன்னும் கூட ரெடி பண்ண வேண்டியது இருக்குது.
பட் இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. 2 லேட்ரல் வந்து ஒரு லைனில் போகிறதுங்கிறது பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகே. தண்ணி வந்து 2 நாளைக்கு ஒருக்கா ஆல்டர்னேட் டேஸ் நம்ம தண்ணி விடணும். ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி பாய்ச்சுவோம். பூச்சி தாக்குதல் இது கண்டிப்பா மத்த இருக்கும். உர மேலாண்மை ஃபெர்டிகேஷன் வந்து நம்ம சாயில் வாட்டர் சாலிபிள் தான் பண்ணுறோங்க. ஏன்னா இங்கே மெஜாரிட்டி நம்ம ஏரியாவில் பந்தலில் ஃபுல்லாகவே வந்து டைரெக்டாக உரம் நிலத்துல வைக்காமல் இப்போல்லாம் கொஞ்சம் மாறிட்டாங்க விவசாயிகள். ரொம்ப சால்ட்டை போய் உப்பு வந்து அதிகம் போடாமல் அவங்க வந்து வாட்டர் சாலிபிள் எல்லா ரேஞ்சிலையும் இருக்குங்க. எல்லா ஸ்கேல்லையும் இருக்கும். நாம் வாங்குறது எல்லாமே ஆக்சைடு ஃபார்மில் இருக்கிற வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர்ஸ். அதாவது உப்பு அதிகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ நம்ம ஃபெர்டிலைசர் விட்டோன்னா ஆக்சுவல் கண்டென்ட் வந்து ஒரு 90% இருக்கும். 10% தான் கேரியர் மீடியமாக இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெசிடியூ கீழே தங்குறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபெர்டிலைசர் வரது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இம்போர்ட்டாக வர ஃபெர்டிலைசர் தான். ஸோ அதுதான் நாம் வந்து உரமாக விடுறோம். நம்மளுக்கு போரான் தேவைப்படும், கால்சியம் தேவைப்படும், மைக்ரோநியூட்ரியன் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபெர்டிலைசரில் தான் கிடைக்குது. அதே மாதிரி என்பிகே கொடுக்குறோம். பொட்டாஷியம் என்பிகே அது அந்தந்த ஸ்டேஜ் ரேஷியோ ஃப்ளவரிங் வரும்போது பாஸ்பரஸ் அதிகம் வேணும், ஃப்ரூட்டிங் வரும்போது பொட்டாஷ் அதிகம் வேணும், சிஎன் கண்டினியூஸாக வரணும் க்ரோத்துக்கு, நைட்ரஜன் வந்து சிம்பு எடுக்கும்போது வரணும். இதெல்லாமே பை எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே இருக்கிற பந்தல் விவசாயி கேட்டால் இது அப்படியே சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க எந்தெந்த ஸ்டேஜில் இது வரும் கொடுப்பாங்கன்ட்டு. நாமளும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் அந்த நம்ம காய்கறி பந்தலை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஒரு 6ல் 1 பங்கு அந்த மாதிரி தான் நாம் கொடுக்குறோம். இதுக்கு தேவை ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க இதுக்கு. அதே மாதிரி பூச்சிகளுக்கும் சரி, இந்த ஃபங்கல் வர்றதுக்கும் சரி, அதுக்கு நம்ம மிக்ஸ்டாக பண்ணுறோம். சூடோமோனாஸ் கொடுக்குறோம், ட்ரைகோடர்மா கொடுக்குறோம், வேருக்கு 15 நாள் 20 நாளைக்கு ஒருக்க வேரில் ஊற்றி விடுறோம். கடலை புண்ணாக்கும் மீன் அமிலத்தையும் 5 நாள் நொதிக்க வச்சு அதை ஊற்றி விடுறோம். அது வந்து நல்ல ஃப்ளவர் வர்றதுக்கும் நல்ல காய் ஷைனிங் வர்றதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறோம். எந்த ஸ்டேஜில் அது விட்றீங்க? அதை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அதை நாங்கள் கொடுக்குறோம். எவ்ரி ஒரு 20 நாளைக்கு ஒருக்கா வந்து அந்த நொதிச்சல் வந்து நம்ம கொடுக்குறோம். சரி. அதோட வேம் அதெல்லாமே நாம் வந்து மற்ற டைமில் நாம் அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஹியூமிக் ஆசிடு அதெல்லாமே கொடுக்குறோம். ஆனால் ரொம்ப செலவுங்கிறதுக்கு நாங்கள் அதிகம் போகாமல் முதல்ல நிறையா செலவு பண்ணோம். ஆக்சுவலாக கொடுக்குறதெல்லாம் நல்லா பெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறது எல்லாத்தையுமே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் அது எங்களுக்கு புரிஞ்சுது ஆக்சுவலாக அது தப்பு, அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு. சில நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது ரெக்கமெண்ட் பண்ணும்போது அது ஜென்யூனாக தேவைப்படும் போது அதை நாங்கள் பண்ணிடுறோம். அது காசு பார்க்குறதில்ல. பட் ஜென்ரலாக நம்ம அழகாக நம்ம அந்த கடலை புண்ணாக்கு இது ஜீவாமிர்தம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாவே இந்த பந்தல் வந்து நீங்கள் கம்மி செலவில் உங்களால் கொண்டு வர முடியும். ஏன்னா எங்களுக்கு மற்ற நிறையா விஷயம் இருக்கிறனால எங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் நாங்கள் கெமிக்கலும் சேர்ந்து நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இது செடி வச்சதுலேருந்து எப்போ ஹார்வெஸ்ட் எதிர்பார்க்கலாமா? நார்மலாக நாங்கள் பிப்ரவரியில் வைப்போம். பிப்ரவரியில் வைக்கும்போது மார்ச் ஏப்ரலுங்கும்போது ரொம்ப சன்லைட் இருக்கும்போது உங்களுக்கு இது வந்து கொடி மேலே போயிருக்கணும். அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி தான் போகும் வெயில் அதிகமாக இருக்கிறனால. பிப்ரவரியில் வச்சா நம்மளுக்கு வந்து ஜூலையில் வந்து பூ வரும், நவம்பரில் வந்து செப்டம்பரில் வந்து நீங்கள் அறுவடை பண்ணலாம். ஸோ ஜூன் ஜூலையில் பூ பூக்க ஆரம்பிக்கும். செப்டம்பர்லேருந்து நீங்கள் அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வந்து செப்டம்பர் 90 டேஸ் 75 to 90 டேஸ் ஆகுங்க. அது ஏரியாவை பொறுத்து டெம்பரேச்சர் பொறுத்து இந்த டைமிங் மாறும். செப்டம்பரில் அறுவடை ஆரம்பித்தா அப்படியே பேட்சாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு காய் வரும், ஃபுல்லாக பூ வரும், பூ அப்படியே காய் பிஞ்சாக செட் ஆகும், அதுக்கப்புறம் காய் இறங்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேட்ச் வரும், அப்படியே கண்டினியூஸாக வரும். இப்போ அதான் அந்த ஒரு வருஷத்தோட க்ராப்பு. இந்த சம்மர் வரைக்கும் இது வருமாங்கிறது நம்ம பார்த்தா தான் தெரியும். திருப்பி பூ வருது. இது இன்னும் நாங்கள் அந்த ஃபுல் சைக்கிள் நாங்கள் ஒன்றா பார்க்கல. ஸோ வச்சுருக்குறோம், செப்டம்பர்லேருந்து இப்போ அறுவடை பண்ணுறோம். ஆனால் இது வந்து நம்ம பாவை அளவுக்கு கமர்ஷியலாக அவ்வளோ லைக் டன்ஸில் ஈல்டு வருமாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் நிறைய கெமிக்கல் போடல உள்ள. ஸோ நாங்கள் ஒரு 3 டன் 2.5 3 டன் ஒரு வருஷத்துக்கு எதிர்பார்க்குறோம். ஆனால் அவங்க சொல்கிறது 5 டன், தேனியில் 10 டன்னெல்லாம் எடுக்கிறாங்க ஒரு ஏக்கர்லேருந்து. தெரியல, நாங்கள் ஒன்றும் அதை படிச்சுட்டு தான் இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் 90 சென்ட். இப்போ மெயின் பார்ட்டுக்கு வரேன். இது மற்றதெல்லாம் கூட காய்கறி அப்படின்னா எங்களால் இப்போ சாதா விவசாயி ஆகட்டும் இல்லை சின்ன இதில் இருக்கவங்கெல்லாம் மார்க்கெட் பண்ண முடியும். ட்ரேடர் இருக்காங்க, எப்படியாச்சும் கொடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு போடுறோன்னா கண்டிப்பாக ப்ராபப்ளி இது தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் நாங்கள் விற்க முடியும். ஸோ இது நீங்களே எடுத்துக்குவீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க? இது வந்து லோக்கலில் வந்து இதுக்கு டிமாண்ட் கம்மி தாங்க. நம்ம ஊரில் வந்து இந்த ஏன்னா இந்த பழத்துக்கு வந்து அவ்வளோ சத்து இருக்குது, சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் லோக்கலில் இன்னும் இது மார்க்கெட்டுக்குள்ளே பெனட்ரேட் ஆகலை. அது ஒன்று ஃபார்மராகவும் சரி ஒரு ட்ரேடராகவும் சரி அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஏன்னா லோக்கல் கன்சம்ஷன் எப்பப்போ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அப்போ தான் ஃபார்மருக்கும் அது வயபிளாக இருக்கும்.
எல்லாமே எக்ஸ்போர்ட்டோ எல்லாமே மற்ற ஸ்டேட்டோ மற்ற டிஸ்ட்ரிக்கோ மற்ற மெட்ரோபாலிட்டனோ நம்பியே எல்லா விவசாயத்தையும் பண்ண முடியாது. ஸோ இப்போ எப்படி நம்ம கொய்யா, ஆப்பிள் எங்கிருந்தோ வர ஆப்பிள் வாங்குறோம், அதே மாதிரி இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து ஃபஸ்ட்டு மக்கள் பழகணும், அவங்க சாப்பிட்டு பழகணும். ட்ராகன் ஃப்ரூட் மாதிரியே தான் பேஷன் ஃப்ரூட்டையும் பழகணும். இது ஒன்று. நாம் என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஓன் பிராண்ட்லேயே பண்ணுறோம். ஸோ நாமளே சப்ளை பண்ணுறோம், நாமளே வந்து மற்ற B2B கொடுக்குறோம், D2Cயும் கொடுக்குறோம், டைரக்ட் டு கன்சியூமரும் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற நம்ம நியர்பை ஃபார்மர்ஸ் கிட்ட பைபேக் நாங்களே பண்ணிக்கிறோங்க. ஓகே. எகெயின் நாங்கள் வந்து ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்பேண்ட் ஆகலை. எங்களுக்கே பெரிய ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்க, 6 ஏக்கர் 7 ஏக்கர் பந்தல் மட்டுமே வச்சுருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் நான் போட்டுட்டான்னு கேட்குறாங்க. பட் ஆனால் அது வந்து வயபிளாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ ஸ்லோவாக இப்போ டிமாண்ட் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம், எங்களோட புது ஆர்டர்ஸ் எடுக்குது. ஸோ மேபி அனதர் டவுன் த லைன் ஆஃப் இன்னொரு 1 இயர்க்குள்ளே மேபி எங்களால் வந்து ஒரு மந்த்லி என்னால் வந்து ஒரு 2 tons 3 ton என்னால் ஐ திங்க் எங்களால் வந்து அதை டிஸ்போஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வாவ், குட். அப்படி வரும்போது தென் மோர் ஃபார்மர்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் போட சொல்லி. பட் இப்போ வராங்களா, முன் வராங்களா? நிறைய பேர் போடுறதுக்கு? வராங்க, நிறைய பேர் வராங்க. நாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்கிறோம். ஏன்னா இதோட இங்கே இருந்தோ சப்ளை செயின் வந்து இன்னும் செட் ஆகலை கரெக்டாக. பட் இதே தேனி வயநாடு சைடெல்லாம் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. பல்புக்கு போகிறது, ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. நம்ம ஊரில் அந்த இண்டஸ்ட்ரி இல்லைங்க. ஸோ அந்த அந்த பல்பிங் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணாலும் அந்த ஃபார்மர் ரேட் வந்து அங்கே 40 to 50 rupees தான். ஒரு கேஜி வந்து 40 to 60 ரேஞ்சில் தான் போகுது பல்பிங் இண்டஸ்ட்ரினால். அது வந்து எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக்கலி ஃபார்மருக்கு அது வயபிளாக இருக்காது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் ஒரு ஃபேர் ப்ரைஸ்னால் ஒரு 80க்காவது போகணும். ஃபார்ம் கேட்டில் அட்லீஸ்ட் ஒரு 80 rupeesக்கு போனால் தான் கரெக்டு. ஸோ அந்த சப்ளை செயினை தான் நாம் டேப் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு நாம் ப்ராமிஸ் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 80 rupeesக்கு எங்களால் விற்று தர முடியும் அப்படிங்கிற ப்ராமிஸ் பண்ணி தான் வி ஆஸ்க் தெம் டு கன்வின்ஸ் தெம் டு கோ வித் ட்ராகன் ஃப்ரூட். அதனால தான் நாங்கள் ஸ்லோவாக போகிறோம். ஏன்னா நிறையா சப்ளை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரெஸ் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா இட்ஸ் பெரிஷபிள் திங். ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் ட்ரைங். குட் லக், நல்லா பண்ணுங்க.